எல்லாரும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த குணா தீவு இருக்கு இல்லையா, அந்த குணாவோட கேவ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு குகைக்குள்ள போயிட்டு வந்து ஒரு கூட்டமே ஒரு ட்ரிப்புக்காக போவாங்க. அதில் ஒருத்தர் வந்து குகைக்குள்ளே சிக்கிடுவார். அவரை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் போயிட்டு அவரை காப்பாற்றி வர்றது, அதுக்கப்புறமா அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை பார்க்குறது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தில். பட் ஆக்சுவலாக அப்படிலாம் நடக்குமா? ஏதாச்சும் ஒரு கேவுக்குள்ளே போயிட்டு ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அப்படிலாம் யாராச்சும் சிக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸே வந்து ஒரு ரியல் ஸ்டோரியோட இன்ஸ்பிரேஷனை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். ஸோ ஒரு ரியல் ஸ்டோரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே தான் இந்த படத்தையே எடுத்துருந்துருப்பாங்க. உண்மையாக பாதிக்கப்பட்டவங்கன்னா இந்த படத்தையே எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரியை தான் சொல்ல போகிறோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக என்னதான் அவங்களோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அதில் ஒருத்தர் தான் மாட்டிருந்திருப்பாரு. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 13 பேர், இப்படி 13 பேர் ஒரே குகைக்குள்ளே சிக்கின ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எப்படி சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 12 சின்ன பசங்க, சரியா? சின்ன பசங்க, ஃபுட்பால் விளையாடுற சின்ன பசங்க. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து கோச், இவங்களோட கோச், சரியா? அவருக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கும். ஸோ இவங்க எல்லாரும் போயிட்டு இந்த ஒரு கேவுக்குள்ள சிக்கிறாங்க. சிக்கிட்டு வெளியே வரவும் முடியல. இந்த ஒரு கேவுக்குள்ள கிட்டத்தட்ட 5 சேம்பர்ஸ் இருக்கு, 5 சேம்பர்ஸ் இருக்கு. சேம்பர்ஸ் அப்படின்றது வளைவு நிலைவுகள் இருக்கு. அந்த வளைவு நிலைவுகளுக்குள்ளேயே இன்னும் சில பல வளைவு நிலைவுகள் இருக்கு. சில பாதைகள்ல வந்து இவங்க நேரா போக முடியாது, அதாவது இறங்கி ஏறிலாம் போக முடியாது. அவங்க வந்து மேல அப்படியே தொங்கிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு மோசமான ஒரு கேவுக்குள்ள போயிட்டு இவங்க சிக்கிறாங்க. பத்தாவதுக்கு இந்த ஒரு கேவ் இருக்கிற, இந்த ஒரு குகை இருக்கிற மலைக்கு மேல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மழை பெய்யும் போது இந்த ஒரு குகை ஃபுல்லா தண்ணீர்னால நிரப்பப்படுது. 18 நாட்கள் இவங்க இந்த ஒரு குகைக்குள்ள இருந்திருக்காங்க. எப்படி 18 நாட்கள் உணவும் இல்லாம இவங்க உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதே கேள்வியா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஈவன் தாய் கவர்மெண்ட்டும் எலான் மஸ்க் வரைக்குமே இந்த கேஸ் வந்து ரொம்ப வைரல் ஆகி அந்த ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரு. தாய் கவர்மெண்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் நேவி வரைக்குமே இந்த ஒரு இடத்துல 18 நாட்கள் இருந்து இந்த குழந்தைகளை மீட்டெடுத்திருக்காங்க. என்னதான் நடந்துச்சு, எப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க, எப்படி இவங்களை மீட்டெடுத்தாங்க, இவங்க அந்த ஒரு 18 நாள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அந்த கேள்விகளுக்கு எல்லாம் இந்த கதையை முழுசா கேட்டாதான் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். கூர்ந்து கவனிங்க. 2018 தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு வரும்போது பெருசா எதுவும் பாதிப்பு இல்லை. டெக்னாலஜிஸை வச்சு இவங்களை வந்து பல விதத்துல காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. ஈவன் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கும்போது வீடியோ விஷுவல்ஸ் வரைக்குமே ப்ளே பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ள போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த ஒரு சம்பவத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்காங்க. மீடியாவில் ரொம்பவுமே பிரபலமா போயிருந்திருக்கு. 2018 ஜூன் 23 இந்த ஒரு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுட்பால் டீமாக சேர்ந்து பல டூர்னமெண்ட் கலந்துக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் மேட்ச்ல இருக்காங்க. அப்படி மேட்ச்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இவங்களோட கோச்சுமே கூட இந்த ஒரு இடத்துல தான் இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து 11 இருந்து 17 வயசு தான் இருக்கும். கோச்சுக்கு வந்து 25 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு டீம்ல ஒரு பையனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, சரியா? பிறந்த நாள். ஸோ அதனால வந்து அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் தானே, ஏதாச்சும் ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி, பக்கத்துல எங்கேயாச்சும் ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப பழைய இடம், அப்படி இல்லைன்னா புதுசா போறாங்க, போயிட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு இடமா தான் இந்த ஒரு இடம் இருந்திருக்கு. புது இடம்லாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு குகையை நோக்கி தான் இவங்க போக போறாங்க. இவரோட பர்த்டேக்கு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு குகை இவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டது தான். இந்த ஒரு குகையோட பேரா இருக்கிறது டாய் நாங் நோங் அப்படின்னு சொல்லப்படுற மவுண்டெயின், அதாவது மலை பிரதேசத்துல தாம் லோங் அப்படின்னு சொல்லப்படுற குகை தான் இந்த ஒரு குகை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு குகையில கிட்டத்தட்ட 5 சேம்பர்ஸ் இருக்கு, அதாவது 5 சேம்பர்கள் இருக்கு. சேம்பர் அப்படின்னு சொல்லப்படுறது வளைவு நிலைவுகள் இருக்கு. அந்த வளைவு நிலைவுகளுக்குள்ள சின்ன சின்ன பாதைகள் தான் இருக்கு. அந்த ஒரு சின்ன சின்ன பாதைகளுக்குள்ள போறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சில பாதைகள் வந்து ஒரு ஓரமா இருக்கும், சில பாதைகள்ல வந்து ஒருத்தர் தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சில பாதைகள் வந்து முள்ளும் கல்லுமா இருக்கும், கல்லுகள் வந்து ஒரு மாதிரி முள்ளுமுள்ளா குத்தி இருக்கும். சில பல இடங்கள்ல வந்து முன்னாடி போக முடியாது, நேரா போக முடியாது. அது வந்து எப்படி இருக்கும்னா மேலே ஏறி போற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், அதுல வந்து மேலே தொங்கிக்கிட்டே ஏறிட்டு போகணும். அந்த மாதிரியான சில பல இடங்களா இருக்கும். இந்த மாதிரி பல இடங்களை தாண்டி தான் இவங்க வந்து இந்த ஒரு கேவோட
ரீச், அதாவது அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். இந்த ஒரு கேவை முடிக்கணும்னா அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த சேம்பர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து கடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த சில பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இவங்களுமே கூட அந்த ஒரு கேவுக்கு ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போயிருந்திருக்காங்க. இப்படி இவங்க போன கேப்ல அந்த ஒரு பையன் இருக்கான் இல்லையா, பர்த்டே கொண்டாட போற பையன் இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து பர்த்டே கேக்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஒரு பையன் வருவான் கேக் கட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு, ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பெருசா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரே பதட்டம், எங்க போயிருப்பான் பயப்புல, இந்த நேரம் வந்து வீட்டுக்கு வந்திருக்கணுமே, ஃபுட்பால் பெற்றுக்கு தானே போயிருந்தான் அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டு ரொம்ப நேரம் லேட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க போயிட்டு அந்த ஒரு கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது கிரவுண்டை சுத்தி இருந்த சில பல பேர் சொல்ல ஒரு விஷயம் தான், அவங்க வந்து அந்த ஒரு குகைக்கு தான் போயிருக்காங்க, பர்த்டே தானே பையனுக்கு, அவனோட பர்த்டே வந்து கொண்டாடுறதுக்காக குகைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேரண்ட்ஸுக்கு ஒரே பதட்டம், ஏன்னா வந்து மழை செம்மையா பேஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியா அந்த ஒரு குகைக்கு போறாங்க, மலை பிரதேசத்துக்கு போறாங்க. அந்த ஒரு மலை பிரதேசத்துல குகையோட வாசல் இருக்காங்க, அந்த ஒரு வாசல்ல சின்ன பசங்க எல்லாரோட சைக்கிளும் இருக்கு. ஸோ சைக்கிள்ல தான் அவங்க வந்திருந்திருக்காங்க, சைக்கிள் இருக்கு, பேக் இருக்கு, ஷூஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த ஒரு இடத்துல இருக்கு, சின்ன பசங்க அண்ட் கோச்சோட சைக்கிள், பேக்ஸ், ஷூஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கேவ் பக்கத்துல போறாங்க. கேவ் பக்கத்துல போகும்போது அவங்க பார்க்குற ஒரு விஷயம் தான், இந்த ஒரு கேவ்ல தண்ணி நிறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு கேவ் ஃபுல்லா தண்ணி ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கேவோட ஒரு பெரிய என்ட்ரன்ஸே தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு கேவுக்குள்ள இருந்து நமக்கு பார்த்துக்கவே முடியல, வெளியே இருந்து கேவுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கவே முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் ரொம்பவுமே பதறி போய் ரெஸ்கியூ டீமை உள்ள கூப்பிட்டு வர்றாங்க. லோக்கல் ரெஸ்கியூ டீமை கூப்பிட்டு வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா வாவ் தண்ணி அப்படி ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறத பார்த்து பயந்துட்டு ரெஸ்கியூ டீம் உள்ள போக ட்ரை பண்றாங்க. பட் 1 ஹவரா உள்ள போயும் அந்த ஒரு தண்ணீர்ல அவங்களால சர்வைவ் பண்ணிக்க முடியல, மூச்சு வாங்கிக்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஒரு இருட்டுல முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல, அதனால அந்த ஒரு பகுதிக்கு போயிட்டு திரும்ப வர்றது ரொம்பவுமே ஆபத்தானது அப்படிங்கிறத உணர்ந்து ரெஸ்கியூ டீமும் சரி, சில பல பேரண்ட்ஸும் சரி உள்ள போயிட்டு பயத்திலேயே வெளியே வந்திருக்காங்க. இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. மீடியா இந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்க, மீடியா வந்து இந்த ஒரு பிரச்சனையை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் மழை நிற்கவே இல்லை, மழை நிற்காதனால இந்த ஒரு கேவுக்குள்ள தண்ணி நிறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. நிறைஞ்சு வந்துகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா கேவோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே இப்போ மறைச்சிருச்சு. இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஹோப்பே கிடையாது, பயமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா அவங்க நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான், ஓகே பசங்க வந்து தண்ணி இல்லாத ஒரு இடத்துல சேஃபா இருப்பாங்க, எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. மீடியாவிலலாம் வைரலானதுக்கு அப்புறமா ஜூன் 24 அடுத்த நாளே கவர்னர் இந்த ஒரு இடத்துக்கு வர்றாரு. கவர்னர் வரும்போதே வாசல்லையே பேரண்ட்ஸ் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, பெற்றோர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களோட பசங்க இறந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல. ஸோ கவர்னர் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கேவுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டு இவர் முடிவு பண்ண ஒரு விஷயம் தான், இந்த ஒரு இடத்துல நம்ம இந்த விஷயத்த எதிர்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டான எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. அதாவது இந்த ஒரு கேவுக்குள்ளெல்லாம் போயிட்டு அட்வென்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள், மோஸ்ட்லி பண்ற நபர்களை வந்து கூப்பிட்டு வரணும், அட்வென்ச்சர்ஸ் பண்ற நபர்களை கூப்பிட்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது கேவர்ஸ் அண்ட் கேவ் டைவர்ஸை கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு இன்டர்நேஷனலி ரொம்பவுமே பவர்ஃபுல்லான, ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான சூப்பரான கேவ் டைவர்ஸை இந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்க. கூட்டு வந்துமே கூட கேவ் டைவர்ஸ் ஃபர்ஸ்ட் உள்ள இறங்கல, ஏன்னா இந்த ஒரு இடம் தண்ணீர்னால ரொம்பவுமே ரொம்ப பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒரு இடத்துல இருந்து 90 கிலோமீட்டர்ஸ் அவேக்கு எடுக்கக்கூடிய ஒரு மோட்டாரை கொண்டு வந்து தண்ணீரை வெளியே அனுப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. 90 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா? ஸோ தண்ணீரை வெளியே அனுப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 மில்லியன் லீட்டர்ஸ், ஓகே 1 மில்லியன் லீட்டர்ஸ் இந்த ஒரு கேவ்ல இருந்து தண்ணி வெளியே வருது. ஸோ வெளியே அனுப்பிட்டாங்க, இருந்துமே கூட இந்த ஒரு கேவுக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த அளவுக்கு கேவ் தண்ணீர்னால நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ இப்போ டைவர்ஸ் உள்ள இறங்குறாங்க. பட் நீங்க கேட்கலாம், ப்ரோ டைவர்ஸுக்கு உள்ள இறங்க முடியுமா? அவங்க டைவர்ஸ்னா பத்தாததுக்கு எக்ஸ்பர்ட்ஸ்னா ஏன் அந்த ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் தண்ணீர் அது இதெல்லாம் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தண்ணீர்லயே இறங்கி இருக்கலாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்லை. அந்த ஒரு தண்ணீர் எப்படி நொம்பி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் முன்னாடி இருக்கிற பாதையே தெரியாத அளவுக்கு அந்த ஒரு தண்ணீர் நொம்பி இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரை அதை கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் டைவர்ஸ் உள்ளே இறங்குறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனையுமே இருக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் வாட்டர், அதாவது 1 மில்லியன் தண்ணி, லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, ஓகேவா? அந்த நாட்டுக்கே பெரிய பிரச்சனையா மாறுது. அந்த தண்ணீரை வெளியெடுத்ததுக்கு அப்புறமா சுத்தி இருக்கிற பல வயல்கள் நாசமா போகுது. அந்த இடங்கள்ல இருக்கிற எல்லா வயலுமே கூட தண்ணீர்ல அடிபட்டு போகுது. அப்படி போகும்போது அந்த வயல்ல இருக்கிற வேலை பார்க்குற நபர்கள் அப்படின்னா அந்த வயலுக்கான சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது,
இதுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு காசும் கொடுக்க தேவையில்லை, உள்ள போயிருக்கிற பசங்களை முடிஞ்ச வரை சீக்கிரமா மீட் எடுத்துருங்க, அவங்க உயிரோட வந்துட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷம், எங்களோட வயல் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி பெருந்தன்மையா இந்த ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு இடத்துல இப்போ யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் ரெஸ்கியூ டீம், அப்புறமா வந்து 10 கண்ட்ரீஸோட 10 நாடுகளோட எக்ஸ்பர்ட் டைவர்ஸ் இருக்காங்க, அதாவது தண்ணீருக்குள்ள போகக்கூடிய டைவர்ஸ் இருக்காங்க. அது போக நேவி டீம், தாய்லாண்டோட நேவி டீமும் இந்த ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, ஆடைகள், வளங்கள் அப்படின்னு இது எல்லாமே தேவைப்படும். அதுக்காக மக்கள் 10,000 பேர் வரைக்குமே இந்த ஒரு இடத்த சுற்றி அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. உணவு, ஆடைகள், பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து கூட சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுற்றி கிட்டத்தட்ட 10,000 பேர் இந்த ஒரு கேவை சுற்றி இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கவர்னருக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அவர் தான் இந்த ஒரு இடத்த லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர், சுற்றி 10,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது வந்து டைவர்ஸ் இருக்காங்க, நேவி இருக்காங்க, ரெஸ்கியூ இருக்காங்க, இவங்க எல்லாரையும் கரெக்டாக லீட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மீடியாவுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லணும், அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். 4வது விஷயம், எஸ் அந்த குழந்தைங்களை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும், உயிரோட மீட்டெடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அழுத்தம் இந்த ஒரு கவர்னருக்கு இருக்கு. ஸோ இந்த எல்லா பிரச்சனை கூடயும் கவர்னர் அந்த ஒரு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ டைவர்ஸ் உள்ள போறாங்க. ஆனா என்னதான் பெரிய டைவர்ஸா இருந்தாலும் இவ்வளவு தண்ணீர் ரொம்ப இருக்கிற ஒரு கேவுக்குள்ள, ஓகேவா, ஒரு குகைக்குள்ள போறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அந்த வேலையை வந்து அவ்வளோ ஈஸியா பார்த்த முடியாது. ஈவன் அந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த ஒரு கேவ் முடிகிற பகுதி வரைக்கும் போறதுக்கு கிட்டத்தட்ட 4 சிலிண்டர்ஸ் ஆக்சிஜன் தேவைப்படுது. ஏன்னா கேவ் அப்படின்னாலே ஆக்சிஜன் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஒரு கேவுக்குள்ள தண்ணீர் ரொம்ப பட்டிருக்கு, அப்போ ஆக்சிஜன் இன்னும் கம்மியாயிரும். அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வேணும். 4 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அவங்களோட ஒவ்வொரு பகுதியிலையும் வைக்கப்பட்டிருக்கு. 5 சேம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சேம்பர்லையுமே ஒவ்வொரு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு. ஸோ 4 சிலிண்டர்ஸையும் தூக்கிட்டு போயிட்டு அங்கே இங்கன்னு வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க வந்த பாதையை வந்து மறந்துடக்கூடாது. அப்போதான் வந்த பாதை ஈஸியான பாதையா இருந்துச்சுன்னா அந்த பாதையிலேயே கூப்பிட்டு வரலாம். அப்படிங்கிறதுனால வர்ற பாதை முழுக்க ரோப்பை கட்டிக்கிட்டு வர்றாங்க, கயிறுகளை கட்டிக்கிட்டு வர்றாங்க. அப்போதான் அடுத்தடுத்து கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உணர்றாங்க. என்னதான் இருந்தாலும் உள்ள ஃபுல்லா தண்ணியா இருக்கு, தண்ணியா இருக்கிறதுனால கண்ணே தெரியல. ஸோ ஒரு சின்ன டார்ச் லைட் தான் வச்சிருக்காங்க, கையில படுறதெல்லாம் தொட்டு தொட்டு இதுதான் இடம், இப்படிதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும் அழகா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு, பல மணித்தியாலங்கள் கழிச்சு அவங்க ஒரு விஷயத்த பார்க்கறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. How many of you? 13. உள்ள அந்த குழந்தைங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு டைவர் கேட்கிறாரு, நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? அப்புறம் வந்து குழந்தைங்க சொல்றாங்க, நாங்க 13 பேர் இருக்கோம் அப்படின்ட்டு. We are coming. It's okay. It's okay. Many people are coming. Many people. We are the first. Many people come. 13 பேர் இருக்கீங்களா, சூப்பர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பையன் கேட்கிறான், இது என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நாள் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டைவர் சொல்றாரு, இது மண்டேப்பா, மண்டே, நீங்க இங்க உள்ள வந்து 10 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அந்த குழந்தைங்க சொல்றாங்க, இல்லை எங்களுக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி பதட்டத்திலே சொல்றாங்க, பசிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது, நான் வந்து அடுத்து நேவி டீம் அனுப்புவேன், அந்த டீம் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கரெக்டான விதத்தில் வழங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்துமே கூட அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, 10 நாளா நீங்க இதுக்குள்ள இருக்கீங்க, சாப்பாடு அதாவது உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, இருந்துமே கூட நீங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, யூ கைஸ் ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரொம்பவுமே தைரியசாலி அண்ட் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஒரு நபர் சொல்லிட்டு இப்போ வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் கழிச்சு நைட்டு 10 மணிக்கெல்லாம் வெளியே வர்றாரு. வெளியே வந்து குழந்தைங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லாருமே உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. கவர்னருமே கூட ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா. கவர்னர் இப்போ பிரஸ்ஸை கூட்டு வர்றாரு. பிரஸ்ஸை கூட்டு வந்து குழந்தைங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்றாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. 2018 தாய்லாந்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இந்த ஒரு விஷயம் நிகழுது. இப்போ அவங்களை எப்படி வெளியெடுத்தாங்க? இருக்கிற பிரச்சனைங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்க 10 நாளாக சாப்பிடல, முதல் பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது, அவங்களுக்கு ஆக்சிஜன் நாலேஜ் அப்படின்னு சொல்லப்படுறது பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதனால எல்லாம் இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே டேஞ்சரஸ் ஆனது. இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது, அந்த ஒரு வர்ற பாதையில் ஒரு நபர் தான் ஒரு நேரத்தில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இதனால அந்த குழந்தைங்களை கூட்டு வர்றது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால
ஒரு ஆலன் மஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற நபர் இருக்கார் இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்டா இருக்கிற ஆலன் மஸ்க் வந்து இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சிஜனால நிரப்பப்பட்ட ஒரு ராக்கெட்டை கிரியேட் பண்ணி அந்த ராக்கெட்டுக்குள்ள வரிசையா குழந்தைங்களை போட்டு குழந்தைங்க எல்லாரையுமே அந்த ராக்கெட்ல கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. பட் நோ சாய்ஸ், அப்படி கொண்டு வர்றதுக்கு அந்த பாதைகள் ரொம்பவுமே சின்னதா இருக்கு. குழந்தைகளுக்குமே கூட இது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பிளான் தவிர்க்கப்படுது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 5 சேம்பர் இருக்கு இல்லையா, ஸோ நடுவில் இருக்கிறது 3வது சேம்பர் தான். 3வது சேம்பர்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எக்யூப்மெண்ட்ஸை எடுத்து வந்து வைக்கிறாங்க, ஆக்சிஜன் வரைக்குமே எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்புறமா வந்து நேவி கப்பல் இருக்காங்களே, அந்த நேவி மக்கள் வந்து உள்ள போயிட்டு இவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட் உணவை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனா வெளியே இருந்து நேவியில இருக்கிற மற்ற எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 23 ஹவர்ஸுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாரும் வெளியே வர்றாங்க, நேவியில் உள்ளவங்க வெளியே வர்றாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷனல் டைவர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உள்ளே போனால் 5 மணித்தியாலம் தான் ஆகுது. ஆனால் நேவி போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது, அதாவது 23 மணித்தியாலம் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைவர்ஸ் வந்து இதுக்காகவே தயாரிக்கப்பட்டவங்க, ட்ரெயின் ஆனவங்க, அவங்களுக்கு வந்து இது எல்லாமே தெரியும், இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் போகணும் அப்படிங்கிறது தெரியும். பட் நேவி வந்து கடல் பகுதிகளில் ரொம்பவுமே ட்ரெயின் ஆனவங்க, அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த தண்ணீர் ரொம்பவுமே குளிராக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள டைவ் பண்ணிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஸோ சிலிண்டர்ஸ் அப்படின்னு வரும்போது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அப்படின்னு வரும்போது, இந்த ஒரு கேவுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 சிலிண்டர்ஸ் தேவைப்படுது. இந்த 4 சிலிண்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி குழந்தைய கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 3 பிளான் அவங்களோட கையில சிக்குது. முதல் பிளானா இருக்கிறது 3 மாதங்கள்ல இந்த தண்ணீர் எல்லாமே வத்தி போயிடும், இல்லைன்னா இறங்கி போயிடும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்துடலாம், அது வரைக்கும் அவங்கள உள்ளே வச்சுக்கலாம், அவங்களுக்கு தேவையான வளங்களை கொடுக்கலாம். ஒரு மாதிரி ஸ்டூப்பிடான பிளானா இருக்குல்ல. ஓகே, 2வது பிளானா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு மேலேயோ அப்படி இல்லைன்னா கார்னர்லயோ இருந்து இந்த ஒரு குகைக்குள்ள போறதுக்கு வேற ஏதாச்சும் பாதைகள் இருக்கா, சின்ன பாதைகள் இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் பேட் லக், அப்படி ஒரு பாதை கிடைக்கவே இல்லை. அப்புறமா 3வது பிளானா இருக்கிறது, அந்த ஒரு குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ஆக்சிஜன் ட்ரைனிங் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்து வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஸோ எஸ், டைவர்ஸாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், இந்த ஒரு 3வது திட்டத்தை தான் கையாள ஆரம்பிக்கிறாங்க. 3வது திட்டமாக இருந்தாலுமே கூட இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. டைவர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ஆக்சிஜனை ஒரு டியூப் மூலியமாக எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் அதிகமாக இருக்கிறனால. பட் சின்ன பசங்களுக்கு அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்காக ஒரு மாஸ்கையே கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு மாஸ்க் மூலியமாக எங்களுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கலாம், நார்மலாக எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு இப்போ நேவியிலேருந்து 2 பேர், அப்புறமா வந்து எக்ஸ்பர்ட் டைவர்ஸ் 4 பேர் சேர்ந்து உள்ள போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்யூப்மெண்ட்ஸை ஒரு சேம்பர்லையும் வச்சுட்டு வர்றதுக்காக. அப்போதான் வரும்போது ஆக்சிஜன் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நேவியிலேருந்து 2 பேரும் டைவர்ஸ் 4 பேரும் போறாங்க. இப்போ டைவர்ஸ் 4 பேர் 5 ஹவர்ல, அதாவது 5 மணித்தியாலங்கள்ல வெளியே வர்றாங்க. ஒரே ஒரு நேவி டைவர் மட்டும் ஆக்சுவலா வந்தது 23 மணித்தியாலங்களுக்கு பிறகு. அப்ப இன்னொரு நேவி டைவர் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அப்படி பதட்டமா வந்த அந்த ஒரு நேவி டைவர் சொல்றாரு, என் கூட வந்த என்னோட பார்ட்னர் வந்து மூச்செடுக்க முடியாம ஆக்சிஜன் முடிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்காரு, சாக போறாரு, அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பர்ட் டைவர்ஸ் திரும்ப குதிச்சு இவரை காப்பாத்துறதுக்காக போறாங்க. பட் அவர் இறந்து போயிருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் இந்த ஒரு கேவ் டைவிங் அப்படின்னா இந்த ஒரு குகையில் இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு போறதுக்காக ஃபர்ஸ்ட் பலி கொடுக்குற உயிரா இவரோட உயிர் தான் இருந்திருக்கு. இப்போ மக்களா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆபத்திலேயே இவங்க வந்து பயத்திலேயே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 13வது நாள் இவங்க போயிட்டு சிக்கி 13வது நாள் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டைவர் அந்த ஒரு மாஸ்கையும் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் சப்ளைஸையும் எடுத்துக்கிட்டு இவரோட ஆக்சிஜன் சப்ளையும் எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு பல மணித்தியாலங்களுக்கு பிறகு ஒரு குழந்தைய கூட்டு வராரு. ஆனா கூட்டு வரும்போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்த கையாளுறாரு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து இந்த ஒரு தண்ணீர்ல வரும்போது இவங்க பசியிலையும் இருக்கிறனால பயத்திலையும் இருக்கிறனால இன்னும் பயப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி பயப்படும் போது அதிகமா ஆக்சிஜன் தேவைப்படும். அப்படி அதிகமா ஆக்சிஜன் தேவைப்படுச்சுன்னா அது பிரச்சனை ஆயிரும். அப்படிங்கிறதுனால
இவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து மயங்க வச்சு அதுக்கப்புறமா தான் கூப்பிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு டைவர் அவர் அப்படியே கூப்பிட்டு வராரு. 2 டைவர்ஸாக வந்திருக்காங்க உள்ள. அந்த டைவர் மட்டும் தனியாக அந்த ஒரு பாதையில் கூப்பிட்டு வராரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இவரை வெளியெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பையன் தான் உயிரோட மீட்டெடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பையனாக இருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த ஒரு சம்பவம் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த நம்பிக்கையோட 16வது நாள் இன்னொரு பையனை மீட்டு வர்றாங்க. அவனையுமே கூட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்பவுமே சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது 18வது நாள் எல்லா குழந்தைகளையுமே மீட்டு வர்றாங்க. குழந்தைகளையும் கோச்சையும் வரைக்குமே மீட்டு வர்றாங்க. ஸோ அப்படி மீட்டு வரும்போது டாக்டர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஆம்புலன்ஸ் வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக. ஸோ இது எல்லாமே ரொம்பவுமே சூப்பரா பிளான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எல்லாரையும் கூட்டு போறாங்க. 13 பேருமே கிட்டத்தட்ட 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் நடந்து இப்போ இந்த ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. அப்படியே முடிவுக்கு வந்திருந்தாலும் அந்த ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் படத்திலேயே சொல்ற மாதிரி இவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. இவங்க அந்த ஒரு 18 நாள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க அந்த ஒரு கேவுக்குள்ள போறாங்க. கேவுக்குள்ள போகும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, தண்ணீர் நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு. தண்ணீர் கொஞ்சமா நிரம்பும் போதே அவங்க பிளான் பண்ண ஒரு விஷயம் தான், உயரமான பகுதிக்கு போயிட்டோம்னா தண்ணியில மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால உயரமான பகுதியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ பிரஸ்ல இருக்கிற ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க உள்ள எப்படி உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் கிடைச்சிச்சு, ஸ்ட்ரென்த் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்படி கேட்கும்போது ஒரு பையன் சொல்றான், இதுக்கு எங்களோட கோச் தான் காரணம். அந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் பதட்டமாக தான் இருந்தோம், இல்லாமல் கிடையாது. அப்படி பதட்டமாக இருக்கும்போது அவர் எங்களை சாந்தப்படுத்தி இந்த ஒரு இடத்துல எப்படி உயிர் வாழணும் அப்படிங்கிறத புரிய வச்சாரு. அந்த ஒரு கேவ்ல மேல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சொட்டுன தண்ணியை குடிச்சு தான் நாங்கள் உயிர் வாழ்ந்தோம். எங்களோட கோச்சுக்கு தான் நன்றி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ கோச்சுமே கூட அதுக்கப்புறமா மைக்கத்து சொன்ன ஒரு விஷயம் தான், பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்கள வச்சு எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஃபுட்பாலில் மட்டும் கிடையாது, அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அதனால தான் அந்த ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துதான் இந்த பசங்களை மீட்டெடுத்து இருந்திருக்காங்க. குழந்தைங்களோட மனநிலை உள்ள இருக்கும்போது என்னதான் பல பிரச்சனைகள் அனுபவிச்சிருந்தாலும், பேரண்ட்ஸோட மனநிலை என்னதான் வெளியே இருந்து இருக்கும்போது அழுதுகிட்டே பயணிச்சிருந்தாலும், இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட 18 நாட்களா அந்த ஒரு ஊருக்குள்ள நடந்திருக்கு. அப்படி அந்த ஒரு ஊருக்குள்ள நடக்கும்போது 10,000 பேர் அந்த ஒரு ரெஸ்கியூ டீமுக்காக பாதுகாப்பா இருக்கணுன்றதுக்காகவும் அவங்களோட பசியை தீக்கணுன்றதுக்காகவும் சுத்தி முடிஞ்ச வர அவங்களால தேவையான வளங்களை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வயல் சம்பந்தப்பட்டவங்க, ஸோ அவங்களோட உரிமையாளர்களுமே கூட இது ஒரு பிரச்சனையாவே ஏத்துக்காம அவங்களுக்கு காசெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே கூட ஒரு பெரிய சக்சஸா தான் அமைஞ்சிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், லோக்கல் ரெஸ்கியூ டீமா இருக்கட்டும், நேவியா இருக்கட்டும், டைவர்ஸா இருக்கட்டும், உயிர் இழந்த அந்த ஒரு நபரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் இந்த குழந்தைங்களை மீட்டெடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு கேம்ல வந்து அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையில வந்து ஹீரோஸா இருக்கிறது யாரு, அந்த ஒரு டயலாக் ஒன்று இருக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்னது நாட் ஆல் தி ஹீரோஸ் வேர் கேப்ஸ் அப்படின்வாங்க. கேப் அப்படின்னு சொல்றது இந்த பின்னாடி தொங்க போடுவாங்களே சூப்பர்மேன் பேட்மேனுக்கெல்லாம், அதுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எஸ், இந்த ஒரு சம்பவத்தில் ஹீரோஸாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம் தான். ரெஸ்கியூ டீம்னா லோக்கல் ரெஸ்கியூ டீம் மட்டும் கிடையாது, நேவியா இருக்கட்டும், அப்புறமா வந்து டைவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே தான். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு குழந்தைங்களோட வாழ்க்கையும் பாதுகாத்து கொடுத்துருக்காங்க, உயிரையும் பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து இன்னும் சில பல நாட்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்துமே கூட தாய்லாண்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினதுக்கு முக்கியமான காரணமா அந்த ஒரு நாட்டோட நேவி டீம், ரெஸ்கியூ டீம், கவர்னர் வரைக்குமே ரொம்பவுமே முன்னோடியா இருந்திருக்காரு. அதையும் தாண்டி மக்கள் ரொம்பவுமே பாதுகாப்பா இந்த ஒரு குழந்தைங்களை கூட்டு வர்றதுக்கு உறுதுழைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடவே கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, குகைக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கும்போது நமக்கு வந்திருக்கும். ஆனா ஆக்சுவலா குகைக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இன்னமுமே மனசுக்குள்ள இருக்கும். அதுவும் 11ல இருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க 12 பேரு ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்களை எப்படி காப்பாத்துனாங்க, யாரு காப்பாத்துனாங்க, உயிரோட மீட்டெடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கும். ஸோ நீங்க பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவமா தான் இந்த ஒரு சம்பவம் மாறப்போகுது. ஏன்னா எல்லாருமே உயிரோட மீட்டெடுக்கப்பட்டாங்க. தொடர்ந்து பேசலாம்.